ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏர்னிங் டிப்ஸ் தமிழ். இது உங்களுக்கான ஏர்னிங். ஸோ இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறாங்க அப்படின்னா, கோக் தாங்க. கோக்கு க்ளோஸு, எஸ்டி க்ளோஸு, ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க தெரியுது, என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஸோ என்னென்னா, நிறையா ஃபோன் வரதுனால ஃபோனு வந்துட்டு ஒர்க் ஆகலை. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி இப்போ தான் நான் ஆன் பண்ணேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு எல்லோரும் கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே நான் பேசிக் பிளானில் மட்டும்தான் போட சொன்னேன். இப்போ ஃபஸ்ட்டு அவங்கள ஓன் ரிஸ்கில் வேணால் 300 போட்டுக்கோங்க. ஆனால் பேசிக் பிளான் மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே போட சொன்னேன், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு கேட்காம நிறைய பேர் நீங்கள் போட்டிருந்தீங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? நான் வந்துட்டு எல்லா ஆப்லேயுமே திரும்ப வலியுறுத்துறது என்னன்னா, பேசிக் பிளான் மட்டும் போடுங்க, பேசிக் பிளான் மட்டும் போடுங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்துட்டு அதிகமாக போடுறது ரொம்ப தப்பு, ஓகேங்களா? ஸோ வந்துட்டு அவ்வளோதான். எஸ்டியாக இருக்கட்டும், கோக்காக இருக்கட்டும், ரெண்டுமே முடிச்சு கட்டிட்டாங்க. யாரும் வந்துட்டு இதுக்கு மேலே எஸ்டி கோக்கு ரெண்டுத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு மேலே விட்ராவே வந்தாலும் எஸ்டி கோக்கில் ரெஃபர் நோ, விட்ரா நோ, ஓகேங்களா? விட்ரா வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. எஸ்டியில் வந்து 90% விட்ரா வரதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வர மாதிரி இருந்தால் எல்லா வாரமும் 3 வாரமும் நான் ட்ராவல் ஆகிறேன், 3 வாரமும் வரவே இல்லை. ஸோ இன்றைக்கி வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கோக்கு கூட ஏதோ ஒரு 50% சொல்லலாம். ஏன்னா ஒரு நாள் முன்ன பின்ன வரும். ஆனால் வந்துட்டு எஸ்டி கரெக்டாக மண்டே ரிசீவ் ஆகிருக்கணும், அது ஆகலை, ஓகேங்களா? முடிஞ்சிட்டாங்க கதையை. கோக்கு முடிச்சிட்டாங்க கதையை. ரெண்டுமே வந்து இதுக்கு மேலே யாரும் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். யாரும் பண்ணாதீங்க, ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டடான மணி ஏர்னிங் ஆப்ஸ்லாம் போட்டுகிட்டு இருக்கேங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஜாயினிங் பிளான் மட்டும்தான் நம்ம எப்பயுமே போட சொல்லுவாங்க. அது உங்களுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சேனலில். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு வீடியோ போகிறதுக்கு, அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்துட்டு கரெக்டாக இருங்க. யாரும் அதிக இன்வெஸ்ட் எந்த ஆப்லேயுமே பண்ணாதீங்க. எல்லாமே மினிமமில் மட்டும் போடுங்க. நான் போடுறேன் அப்படின்னா, நான் போட்டிருக்கேன் அப்படின்னா பாருங்கள், நான் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு. டோட்டல் இன்கம், டீம் இன்கம்மு 1141 ரூபா வந்திருக்கு. டோட்டல் இன்கம் 2600 வந்திருக்கு. நான் எவ்வளோ போட்டிருக்கேன் பாருங்கள், 6000 மொத்தமாக 6000 விட்ரா பண்ணியிருக்கேன். 6000 விட்ரா பண்ணிக்கிறேன்னா அதில் 1000 விட்ரா அவ்வளோ. சனி ஞாயிறு எனக்கு விட்ரா வரல. அப்படிங்கும்போது சனி ஞாயிறு தான் நான் ரெஃபரே கொடுத்தேன். ஒரு 2-3 பேர்த்த, 2-3 பேர் இல்லை, ஒரு 5-7 பேருக்கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்களது ஒரு 1000 சம்திங்கு. அப்போனா ஒரு 5000. எனக்கு இதில் எவ்வளோ லாபம்? அது டிடிஎஸ்லாம் போக ஒன்றுமே இல்லைங்க. இதில் பிளான் அப்கிரேட் பண்ணுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. சொன்னால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல, ஓன் ரிஸ்க் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. ஸோ நான் எதுவுமே சொல்ல விருப்பம் இல்லை, ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது மாதிரி விட்ரா வந்தாலுமே எஸ்டி கோக்கு நோ 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 நோ, ஓகேவா? வச்சுரவா? நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்கன்னு நான் இது பண்ணுறேன். ஸோ நான் லாஸ் ஆகிட்டேன். எஸ்டியாக இருக்கட்டும், கோக்காக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயுமே நான் லாஸ் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் லாஸ் ஆகக்கூடாது இதுக்கு மேலே எந்த ஆப்லேயும், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் கீழே தரேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.